தமிழ்நாடு அரசின் மாநில தலைமை வழக்கறிஞரா திரு விஜயநாராயணன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. விஜயநாராயணன் அப்பாயிண்டட் அஸ் அட்வொகேட் ஜெனரல். இந்த அட்வொகேட் ஜெனரல் தான் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் த ஸ்டேட். அதாவது ஒரு மாநிலத்தோட மிக உயர்ந்த சட்ட அதிகாரி யாரு? மாநில தலைமை வழக்கறிஞர் தான். இவரை பத்தி குறிப்பிடுற அரசியலமைப்பு விதி என்ன, இவருடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள், இவருடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அரசியலமைப்பு விதி 165 மாநில தலைமை வழக்கறிஞரை பத்தி சொல்லுது. 165(1) என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்தோட ஆளுநரும் ஒரு உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கு தகுதி பெற்ற ஒரு நபரை அந்த மாநிலத்தோட அட்வொகேட் ஜெனரலா நியமனம் செய்யலாம். அப்போ இவரோட தகுதிகள் என்ன? உயர்நீதிமன்றத்தோட நீதிபதியா நியமிக்கப்படுவதற்கான தகுதி பெற்றிருக்கணும், அல்லது 10 ஆண்டுகள் நீதித்துறை அலுவலராக பணியாற்றி இருக்கணும், அல்லது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தோட வழக்கறிஞரா பணியாற்றி இருக்கணும். இந்த அட்வொகேட் ஜெனரலுக்கான பதவிக்காலம், பதவி நீக்கம், இதை பத்தி அரசியலமைப்புல எந்த குறிப்பும் கிடையாது. இவர் ஆளுநரால நியமனம் செய்யப்படுகிறார். ஆளுநர் விரும்பும் வரையில் பதவியில் இருப்பார். இவருக்கு நிலையான பதவிக்காலம் கிடையாது. ஆளுநர் விரும்பும் வரையில பதவியில் இருப்பார். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரசு முடிஞ்சு ஒரு புதிய ஆட்சி தொடங்கும் போது அந்த அட்வொகேட் ஜெனரல் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுவார். ஓகே, இப்போ இவருடைய பணிகள் என்ன அப்படின்னா, மாநில அரசோட தலைமை வழக்கறிஞர் இவர் தான். மாநில அரசாங்கத்திற்கு சட்ட ரீதியான விவகாரங்கள் குறித்து ஆலோசனை கொடுப்பாரு. மாநில அரசாங்கம் தொடர்பான சட்ட பணிகளை இவரே மேற்கொள்வார். ஆளுநரால் அவ்வப்போது அவரிடம் குறிப்பிடப்படும் அல்லது ஒப்படைக்கப்படும் சட்டத்தன்மை வாய்ந்த பிற கடமைகளையும் இவர் நிறைவேற்றுவார். இப்போ இவருக்கான அதிகாரம் என்ன அப்படின்னா, இவர் மாநிலங்களில் இருக்கிற அவை இருக்குல்ல, சட்டமன்றம், அந்த அவைகளில் பார்த்தீங்க அப்படின்னா கலந்து கொள்ளலாம், பேசவும் உரிமை இருக்கு. ஆனால் வாக்களிக்கிற உரிமை மட்டும் கிடையாது. நன்றி.